Hello all, welcome to our channel JS Infinity Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் ரிலேஷனுங்கிற டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த வந்து ரிலேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாப்டரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் 2-3 தடவை நான் சொல்கிறத திரும்பியும் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டெஃபினேஷன் பார்த்துடலாம். டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது என்னங்கிறது புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏபின்னு சொல்லிட்டு எனி 2 நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் எம்டி செட்டுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளே ஏங்கிற செட்டுக்குள்ளேயும் பிங்கிற செட்டுக்குள்ளேயும் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதனால அது வந்து நான் எம்டி, அது எம்டியாக இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஏ இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கிறேன் 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கிறேன். பிங்கிறத வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 2 3 4 5 6 1 7 அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செட்டாக நான் எடுத்துக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஆர்டரை வந்து மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரிலேஷன் நல்லா புரியும். இப்போ வந்து இந்த ரெண்டுமே நான் எம்டி செட்ஸ். இப்போ இந்த ஏங்கிறது ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா ஃப்ரம் ஏ டு பி. இப்போ ஏங்கிறதுலேருந்து நம்ம பிக்கு தான் நம்ம ரிலேஷன் சொல்ல போகிறோம். இந்த ஏ டு பிங்கிற போகக்கூடிய இந்த ரிலேஷனுங்கிறது இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்கிறாங்க. சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன். இந்த ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் ஒரு வேர்டு சொல்கிறோம் தெரியுமா? இது சம்முக்கு சம்மம் மாறும். ஓகேங்களா? எல்லா சம்லேயுமே ஒரே மாதிரியான கண்டிஷன் இருக்காது. ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ நான் ஏவும் பியும் எழுதிட்டேன். இப்போ இந்த ஏபியை கிராஸ் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பின்னு சொல்லி நம்ம எழுதிப்போம் பாருங்களேன். இப்போ இந்த ஏ கிராஸ் பின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி தானே எழுதுவோம். இப்போ 1 2 3 4 5 அப்படிங்கிறது ஏவோட செட்டு, கிராஸ் பியோட செட்டு வந்து நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. அப்போ இது கொஞ்சம் பெருசாக தான் நமக்கு போகும். ஓகேங்களா? என்ன வரும்? இப்போ வந்து 1ங்கிற எலிமெண்ட்டோட 1 வரும். 1ங்கிற எலிமெண்ட்டோட 2 கிராஸ் ஆகும். 1 3 1 4 1 5 1 6 1 7 வந்துடும். அதே மாதிரி 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 2,7. Similar 3,1 3,3 3,4 3,5 3,6 3,7. அதே மாதிரி 4க்கும் 5க்கும் எழுதணும். 1 4,2 4,3 4,4 4,5 4,6 4,7. Similar 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 5,7. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏ கிராஸ் பிங்கக்கூடிய இந்த ஹோல் செட்டு. ஓகேங்களா? ஏ கிராஸ் பிங்கிற ஹோல் செட்டு பார்த்துட்டோமா? இப்போ நமக்கு அப்படிங்கிற டெஃபினேஷன் பாருங்கள். டெஃபினேஷனில் ஃப்ரம் ஏ டு பிலேருந்து போகக்கூடியதான் அந்த ரிலேஷன். ஏ ரிலேஷன் ஆர்னா ஏலேருந்து பிக்கு போகுது. இந்த ஏலேருந்து பிக்கு போகக்கூடிய இந்த செட்டு இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பியோட சப்செட். இப்போ நான் சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். சப்செட் அப்படின்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா இப்படி மென்ஷன் பண்ணுவோம். ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மட்டும் தான் போடுவோம். லைக் எலமெண்ட் போடுற மாதிரி நம்ம இந்த சிம்பிள் போடுவோம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ இந்த சப்செட்டுங்கிறது வந்து இப்போ நான் வந்து பிங்கிற செட்டுக்குள்ள ஏங்கிற செட்டு உள்ள இருக்கா? இருக்குது. இப்படி இருக்குன்னா இந்த ஏங்கிறது பியோடைய சப்செட். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இந்த ஏவும் பியும் ஒன்றாவே இருக்கலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல கீழே ஈக்குவல்ட்டுங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. சப்செட்டுங்கிறது அது கீழே ஈக்குவல்ட்டுங்கிறது சொல்லியிருக்காங்க. இதே ப்ராப்பர் சப்செட்னா எப்பொழுதுமே ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. எந்த ஒரு கண்டிஷன்லையுமே இதில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டே அதை அமைக்கவே முடியாதுங்கும்போது அது ப்ராப்பர் சப்செட்டில் வந்துடும்.
சம்டைம்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது சப்செட். அதே மாதிரி வந்து இந்த பிக்குள்ள இந்த ஏங்கிற இந்த மொத்த செட்டுமே எனக்கு உள்ள இருக்கு, அப்போ இது வந்து ஒரு சப்செட் தான். ஓகேங்களா? ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா மொத்த செட்டையும் நான் வைக்கலாம், பட் நமக்கு அது ஈக்குவலாக இருக்காது, ஒரே மாதிரியே இருக்காது. இதில் சப்செட்டில் இருக்கிற மாதிரியே ப்ராப்பர் சப்செட்டில் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த ரிலேஷனுக்கு அந்த ரிலேஷன் நான் டயக்ராம் போட்டு காட்டுறேன். டயக்ராம் போட்டு காட்டினா உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் இங்கே புரிஞ்சிடும். ஏ டு பிங்கிறது இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. சப்செட்னா ஏ டு பிங்கிற அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஏ கிராஸ் பிங்கக்கூடிய இந்த செட்டுக்கு உள்ள இருக்கும், சப்செட்டாக இருக்கும். சப்செட்னா அதுக்குள்ளே இருக்கிறதா சப்செட். சம்டைம்ஸ் அது ஈக்குவலாக இருக்கும், அதனால அதை சப்செட்டுன்னு சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட்னா எந்த இடத்துல நமக்கு அது ஈக்குவலாகவே வராதோ அந்த இடத்துல அதை ப்ராப்பர் சப்செட்னு நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணுவோம். 90% வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வந்து சப்செட்டாக தான் இருக்கும். ஒரு சில கண்டிஷனில் தான் அது சப்செட் இல்லாமல் போகும். மேபி ப்ராப்பர் சப்செட்டாக கூட இருக்கலாம். அது அந்த நம்ம எடுக்கக்கூடிய செட்ஸை பொறுத்து. இப்போ ஏலேருந்து பி நான் ஒரு ரிலேஷன் போடுறேன். ஏல 1 2 3 4 5 இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஏல போட்டேன். ஓகேங்களா? அதே 1 2 3 4 5 6 7 இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் பியில் போட்டேன். இப்போ நான் இந்த ஏங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு நம்பர் பியை போய் பார்க்குறான். இப்போ இந்த ரிலேஷனுங்கிறது என்னன்னா ஏங்கிறவன் வந்து பியை போய் பார்க்குறான். அப்போ ஏங்கிறவன் பியை போய் நம்ம பார்க்குறான் அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் இருக்குது. ஏங்கிற ஃப்ரெண்டு வந்து பிங்கிற ஃப்ரெண்டை போய் பார்க்குறான் அப்படிங்கக்கூடிய இந்த ரிலேஷன் வந்து யார் யாரை போய் பார்க்குறா அப்படிங்கிறதா. இப்போ ஏங்கிறதுல 1 வந்து இவனை போய் பார்க்கலாம், 2ங்கிறது 3யை போய் பார்க்கலாம், 3ங்கிறது 2வை போய் பார்க்கலாம், இல்லைனா 4 போய் பார்க்கலாம், 5 6 போய் பார்க்கலாம். அப்போ நான் ஏல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பியில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா யாரை போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறத மேப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம பண்ணி காட்டுறோம் தெரியுமா, இதுக்கு பேர் மேப்பிங்னு பேர். எல்லாத்தையுமே நான் கரெக்டாக மேப் பண்ணிட்டேன். இப்போ நான் இது வந்து ரிலேஷன் எழுதுறேன். இது எப்படி ரிலேஷன்ஸ் நம்ம எழுதும் பொழுது ரிலேஷனை ஆறுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எழுதுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 1 வந்து 1 போய் மீட் பண்ணுறாங்க, அடுத்தது 2 3 போய் மீட் பண்ணுறாங்க, 3 2 போய் மீட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து 4 மீட் பண்ணுறாங்க, 5 6 மீட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஏ டு பிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். ஓகேங்களா? இந்த ரிலேஷன் அந்த ஏ டு பிக்கு இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன் இது எப்படின்னு சொல்லலாம், எக்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷனுங்கிற செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிராஸ் பிங்கிற செட்டில் இருக்கான்னு பாருங்க. ஏ கிராஸ் பியில் இருக்க செட் இருக்கா, அந்த 1,1 1,1 இருக்குது. அதே 2,3 2,3 இருக்குது, 3,2 3,2 இருக்குது, 4,4 4,4 5,6 5,6. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏங்கிறது வந்து பியை போய் மீட் பண்ணுது. மீட் பண்ணும்போது இந்த ரிலேஷனுங்கிறது வந்து ஏ கிராஸ் பிக்கு என்னவா இருக்குது, சப்செட்டாக இருக்குது, சில கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறதா ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஏங்கிறது இட் இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இதுக்கு இது ஈக்குவலாகவும் இருக்கலாம், இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பிலையும் இருக்குது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து ஏ சப்செட் ஆஃப் பிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே வேறு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுங்கிறது ஏல இருக்குது, இஸ் ரிலேட்டட் டு ஒய் ஈக்குவல் டு பி ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா த்ரோ ரிலேஷன் மூலயமா நான் பண்ணுவேன். தென் வி ரைட் இட் ஆஸ் வந்து எக்ஸ் ரிலேஷன் டு ஒய். அதான் நான் வந்து கீழே இங்கே எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் ஆர்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். இந்த எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்பன்னா இந்த எக்ஸ் கமா ஒய்ங்கிறது பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் தான். இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அந்த எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன்னா இது எப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா எக்ஸுங்கிறது ஏல இருக்கிற எலமெண்ட்டும் பியில் இருக்கிற எலமெண்ட்டும் ஒரு ஆறு பேராக அந்த ஆறுக்குள்ளே இருந்தால் தான் அதை வந்து நம்ம ரிலேஷன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இங்கே 1ங்கிறது 1 மேப் பண்ணியிருக்கு, 2ங்கிறது 3 மேப் பண்ணியிருக்கு, 3ங்கிறது 2 மேப் பண்ணியிருக்கு, 5ங்கிறது 6 மேப் பண்ணியிருக்கு. ஸோ ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே பியோட நமக்கு மேப் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இடத்துல ரிலேஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ நான் சொன்னதை ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். புக்ஸில் இருக்கக்கூடிய
இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு அது பார்த்தாவே நான் சொன்னதை வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சிடும். அடுத்த சம்மில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ.